வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி ஸ்டேஜ் 2 எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து 20 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following components store energy in the form of electric charges? கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த காம்போனன்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஏல இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ். இதுல இந்த 4 ஆப்ஷன்லயுமே எனர்ஜி ஸ்டோரேஜ்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் தான். கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த காம்போனன்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், அலாய் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னெட்டிஸ். அடுத்த கொஸ்டின், அலாய் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னெட்டிஸ். பெர்மனன்ட் மேக்னெட்டை மேக் பண்றதுக்கான அலாய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பி ல இருக்கிற அல்னிகோ. அல்னிகோன்றது பாத்தீங்கன்னா அலுமினியம், நிக்கல், அதுக்கப்புறம் கோபால், இது மூணு சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த அல்னிகோன்றது அலாய். இது பர்மனன்ட் மேக்னெட்டை மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த சிலுமின்றது பாத்தீங்கன்னா அலுமினியம், அதுக்கப்புறம் சிலிக்கான், இது ரெண்டுத்தோட அலாய் தான் இந்த சிலுமின்றது. அடுத்தது இந்த டியூரலுமின்றது பாத்தீங்கன்னா அலுமினியம், காப்பர், மெக்னீசியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் மேங்கனீஸ். இது எல்லாம் சேர்ந்த அலாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூரலுமின்றது. இந்த டியூரலுமினோட முக்கியமான யூசேஜ் பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் மேக் பண்றதுக்காக இந்த டியூரலுமின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜமாக்ன்றது பாத்தீங்கன்னா ஜிங்க் பேஸ்ட் அலாய். இது வந்து ஒரு ஜிங்க் பேஸ்ட் அலாய். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த அலாய் பெர்மனன்ட் மேக்னெட்டை மேக் பண்ண யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஓஎஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இந்த ஓஎஸ்ஐன்றது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அல்லது டேட்டா கம்யூனிகேஷன்ல வர்றது. ஓஎஸ்ஐன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம்ன்றது பாத்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் சி ல இருக்கிற ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இந்த ஓஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 7 லேயர்ஸும் என்னென்ன லேயர், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பீக் பவர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆவரேஜ் பவர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு டியூட்டி சைக்கிள் கேட்டிருக்காங்க. இந்த டியூட்டி சைக்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா டியூட்டி சைக்கிள் இந்த ரேடார்ல வரும். அது டியூட்டி சைக்கிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பவர் டிவைடட் பை பீக் பவர். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எழுதும்போது பாத்தீங்கன்னா இன்டு 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஆவரேஜ் பவர் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 800. 800 போட்டுக்கணும். அண்ட் பீக் பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 பவர் 6. ஸோ 10 பவர் 6 இன்டு 100. ஸோ கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா இங்க வந்து 2 ஜீரோஸ் கேன்சல் அவுட் ஆகும். அப்போ 10 பவர் 4 இருக்கும். அகைன் நீங்க ஒரு 2 ஜீரோஸ் கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா 10 பவர் 2 வரும். அண்ட் 8 டிவைட் பை 100 உங்களுக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா 0.08%. டியூட்டி சைக்கிளோட வேல்யூ 0.08%. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஏ. இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்த கொஸ்டின், which of the following is used to change Siva into Ramu in the first name column in the students table? டேட்டாபேஸ்ல இந்த சிவாவை ராமுவா மாத்துறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டி ல இருக்கிற அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஃபர்ஸ்ட் நேம் ராமு வேர் ஃபர்ஸ்ட் நேம் சிவா. அதாவது சிவான் இருக்கிற இடத்துல ராமுவை ரிப்ளேஸ் பண்ணணும். சிவா வந்து ராமுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும். அதனால எங்க சிவா இருக்கோ, வேர் சிவா இருக்கோ, ஃபர்ஸ்ட் நேம்ல சிவா இருக்கோ, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், செட் பண்ண சொல்றாங்க, ராமுவை செட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் என்ற கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், கரோஷன் ஆர் ரஸ்டிங் கேன் பி ப்ரிவென்டட் பை. கரோஷன் ஆர் ரஸ்டிங்கை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிற எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸாலையும் கரோஷன் ஆர் ரஸ்டிங் ப்ரிவென்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி பெயிண்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் இந்த மெத்தட்லயும் கரோஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆயிலிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் இந்த மெத்தட்லயும் நம்ம கரோஷன் ரஸ்டிங் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ஆல் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்வயர்ட் இன் டிகேட் கவுண்டர் ஆர். டிகேட் கவுண்டர்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. டிகேட் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அதோட நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 10 இருக்கும். ஸ்டேட்ஸ் சொல்லிக்கலாம். ஸ்டேட்ஸ் அப்படின்றது 10 இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் லெஸர் than ஆர் ஈக்குவல் டு 2 பவர் n. இதுல n தான் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இது என்ன கண்டுபிடிக்க ஸ்மால் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்லயும் போடலாம். n should be greater than or equal to log base to number of states. இந்த ஃபார்முலாலையும் போடலாம். அல்லது நீங்க இங்க வந்து என்னோட வேல்யூ ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் படி ஃபார்முலா மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் லெஸர் than or equal to 2 power n இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த டிகேட் கவுண்டர்ல நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது 10. அப்போ 10 லெஸர் than or equal to 2 power n. இப்போ இந்த என்னோட வேல்யூ எந்த வேல்யூ போட்டா 10 அதிகமாகும் அப்படின்றத பார்க்கணும். 2 பவர் 2 போட்டீங்கன்னா இங்க 4 வரும். அது 10 அதிகம் கிடையாது. அதனால ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது 2 பவர் 4 போடும்போது பாத்தீங்கன்னா 16 வரும். அப்போதான் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 பவர் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 வரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ எந்த என்னோட வேல்யூக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ன்றது 4. மினிமம் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ன்றது 4. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இப்ப இந்த மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா அதாவது n is greater than or equal to log base to நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் போட்டீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இடத்துல இங்க 10 போடுங்க. இந்த லாக் பேஸ் டூலாம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஏதோ ஒரு ஃபார்முலா நீங்க சப்போஸ் இது வந்து பவர் ஆஃப் 2ல இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பவர் ஆஃப் 2ல இருந்துச்சுன்னா இதே நீங்க டைரக்டா போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாலையும் போடலாம். ரெண்டு ஃபார்முலா போட்டாலும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கோம் இங்க ஆக்சுவலா. இங்க 2 பவர் n இருக்கிறதுக்கு நம்ம லாக் பேஸ் 2 போட்டுருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் லெஸர் than ஆர் ஈக்குவல் டு 2 பவர் n. இதுல ஸ்மால் nன்றது ரெப்ரசென்ட் பண்றது நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், which of the following is or an operation performed on linked list. லிங்க்டு லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ற ஆபரேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. லிங்க் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவர்சல் பண்ணலாம், டெலிஷன் பண்ணலாம், இன்சர்ஷன் பண்ணலாம். இந்த மூணுமே பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆகும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ல வர ஆல் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். அடுத்த கொஸ்டின், the range of frequency generated by VHF oscillator is. VHF அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா வெரி ஹை frequency. இதுல VHF அப்படின்றது பாத்தீங்கன்னா வெரி ஹை frequency. frequency ranges பாத்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அதுல லோ frequencyல இருந்து ஆரம்பிச்சு சூப்பர் ஹை frequency அது மாதிரி எல்லாம் போகும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேக்டர்ஸ்ல போகும். இதுல கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன frequency இருக்கு, அது என்னென்ன ரேஞ்சில் வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற 300 MHz to 3 GHz இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹை frequency UHF அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா ஹை frequency. அபோவ் 3 GHz பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து சூப்பர் ஹை frequency வந்துடும். சூப்பர் ஹை frequency வந்துடும். அண்ட் 30 MHz இருந்து 300 MHz இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட VHF கொடுத்திருக்கிற வெரி ஹை frequency. இந்த மாதிரி frequency ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டகரைஸ் பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் இருக்குது பாருங்க. இங்க வந்து 20 இருக்கு பாருங்க. ஆடிபிள் ரேஞ்ச்ன்றது பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 kHz. சரிங்களா, நம்மளுக்கு இந்த 20 kHzன்றது ஞாபகம் இருக்குன்றதுனால இந்த 20 kHz ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து frequency பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு VHF ஆசிலேட்டரோட frequency ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த built-in library function to compare two strings. ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றதுக்கு என்ன பில்ட்-இன் லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லைப்ரரியில என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் கம்பேர் இருக்கு, அது வராது. அண்ட் ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் சிஎம் இருக்கு, அதுவும் வராது. ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர்
கம்பேர் இதுவும் வராது. இந்த ஸ்ட்ரிங் சிஎம்பின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்றதுக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது பில்டின் லைப்ரரி ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.